நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடுகளில் மாணவர்கள் ஆனுவல் எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வீட்டில் பெற்றோர்கள் தங்களுக்குள்ளே சண்டை போடுறது, அதுக்கப்புறம் படிக்கிற மாணவர்கள்கிட்ட சண்டை போடுறது, டிவி பார்க்கறது, இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிருங்க. ஏன்னா பசங்க ஒரு ரூமில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பெற்றோர்கள் இன்னொரு ரூமில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய படிப்பை பாதிக்கும். இவ்வளோ நாள் தொடர்ச்சியாக டிவி, சீரியல், படம் அப்படின்னு பார்த்து நம்ம வாழ்க்கையில் ஏன்னா முன்னேற்றம் வந்திருக்கா? கிடையாது. நம்ம நேரம் வீணாக போனதை மீதி. அதனால் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பெற்றோர்கள் இந்த டிவி பார்ப்பதெல்லாம் கொஞ்சம் தவிருங்க. மாணவர்கள் கொஞ்சம் அதிகமான மார்க் எடுப்பதற்கான ஒரு வழிமுறையை அதை உண்டாக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அடுத்ததாக மைவித்ரேட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவித்ரேட்ஸ் நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்தினுடைய பொருட்களை விற்பனை செய்வதை தவிர்த்து மற்ற துறைகளிலும் கவனம் செலுத்தி அதில் ஒரு இன்கம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுதான் ரெயின்போ திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஆல்ரெடி நம்ம 2 செயல்முறையை பற்றி பார்த்துருப்போம். இப்போ 3வதாக துணிக்கடை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் V3 கலெக்ஷன் அப்படின்ற பேரில் ஜவுளி கடைகள் திறக்க போதா மைவித்ரேட்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல செயல் தான். ஏன்னா 50 லட்சம் உறுப்பினர்களை மைவித்ரேட்ஸ் நிறுவனம் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிறைய நபர்களுடைய வீடுகளில் ஒரு கல்யாணம், ஒரு காதணி விழா அல்லது ஒரு பர்த்டே அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல நாட்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது வெளியில் போய் இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டா 2 லட்சம் 3 லட்சத்துக்கெலாம் வெளி கடைங்களில் போய் துணி எடுக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஏதாச்சும் அதில் இன்கம் கிடைக்குதுன்னா ஏதோ சம் பர்சன்டேஜ் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறேன்னா ஒரு 5000 குறைப்பாங்க. பட் அதை தாண்டி நமக்கு ஏதாச்சும் அதில் இன்கம் கிடைக்குதா, இல்லை நமக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் போய் அந்த மாதிரி வாங்கினா நம்மளுக்கு இன்கம் கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால் மைவித்ரேட்ஸில் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலே உங்களுக்கு அதில் டிடக்ஷன் உண்டு. உங்களுக்கு 4.5% உங்களுக்கு அதில் இன்கம் கிடைக்கும். உங்களுக்கு கீழே இருக்கிற டவுன்லைன் மக்கள் யார் என்ன தொகைக்கு பொருள் வாங்கினாலே அதுக்கு உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்கிறாங்க. எல்லோரும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா நாம் எல்லாருமே போய் மாதத்துக்கு 2 டைம் துணி எடுக்கிற நபர்களாக நிறைய பேரில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மைவித்ரேட்ஸ் கலெக்ஷன் அப்படின்றத நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் வருமானம், நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் நிறுவனம் அடுத்தடுத்து டைப் பண்ண இருக்காங்க. ஏன்னா நிறைய நபர்கள் கேட்கலாம், ஏன் இதெல்லாம் மைவித்ரேட்ஸ் நிறுவனம் தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னால், உறுப்பினர்களை இல்லாதையே சில நிறுவனங்கள் சில வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்டான சேவையை நம்ம கொடுக்குறதுல தப்பு கிடையாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இது எப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் இப்போ ஸ்டோர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நடத்த முடியுமா, இல்லை நிறுவனமே தான் இந்த துணிக்கடையெல்லாம் நடத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான அப்டேஷன்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் கிடச்சிருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். எம்டி சார் சொல்லுவார், அதை நிறுவனமாக ஆரம்பித்து ரன் பண்ணதா, இல்லை இப்போ ஸ்டோர் எடுத்து நடத்துகிற மாதிரி தனித்தனியாக ஆட்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்றத அறிவிப்பெல்லாமல் பின்னாடி 1 by 1 வரும். அதேமாதிரி நேற்று நிறைய நபர்கள் வித்ரா போட்டிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு இந்த வாரம் அமௌண்ட்டு வருமா வராதா அப்படின்றது நிறுவனம் தான் முடிவு பண்ணணும். வந்துச்சுன்னா சந்தோஷம், வரலைன்னா அடுத்த வாரம் வரும். உங்களுடைய அமௌண்ட் எங்கேயும் போகாது. இது எல்லோரும் மனசில் வச்சுங்க. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நைட்டு. இந்த மாதிரி ஸ்டோரில் போயிட்டு பொருள் வாங்குங்க, மைவித்ரேட்ஸை பற்றி எந்த வீடியோ போட்டாலும் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிஸ்டர் ஒரு பதில் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஸ்கூலில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் எங்கள் பிரின்ஸிபல் சில விஷயங்களை கூப்பிட்டு எங்களை மிரட்டுவார். ஆனால் அது ஒரு அன்பான முறையில் இருக்கும். அந்த மாதிரி நேற்று உங்களுடைய யூடியூப் சேனலில் இதுவரை இல்லாத ஒரு கோபப்படுற மாதிரியான ஒரு செய்தியை பார்த்தேன். இருந்தாலும் அது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம யாரையும் கோவப்படுத்துறதுக்காகவோ திட்டுறதுக்காகவோ நம்ம இந்த வீடியோ போடுறது கிடையாது. நமக்கு ஒரு ஜாப் கிடச்சிருக்குது, அதில் லாஸ் இல்லாமல் ஒரு வேலையை செய்யணுன்னா அது சார்ந்த செயல் திட்டங்களை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம அந்த வீடியோவை தேடி தேடி பார்க்கும் பொழுது
நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம லைஃப் லாங்காக மைவித் ட்ரேடர்ஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அது சார்ந்த நம்ம வீடியோ போடும்போது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு சந்தேகம் இல்லாத ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவை தவிர மற்றபடி நீங்கள் கட்டாயம் பார்க்கணும், உங்களை தொந்தரவு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எங்கேயும் எப்போதும் கிடையாது. விருப்பப்பட்டால் நீங்கள் பார்க்கலாம், நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதனால் எப்பயுமே நமக்கு ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த செயல் சார்ந்த ஒரு புரிதல் இருந்தால் தான் நாம் மற்றவங்களுக்கு அதை சொல்ல முடியும், அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சரியாக நடக்க முடியும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.